அண்ணே, ஆனாலும் ரொம்ப தான் எங்க இளமதி அழ வச்சிட்டீங்கல்ல. அதுக்கெல்லாம் தனியா இவருக்கு இருக்கு, கவனிச்சுக்கிறேன். பாத்தியா தங்கச்சிம்மா, புருஷங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம எப்படி பேசுறா பாத்தியா? புருஷனை தான் அடிக்க முடியும், ரோட்ல போறவனை அடிக்க முடியுமா? ஐயோ, என்னடா அது கடவுளே. இந்த வாழ்க்கை இளமதிக்கு அமையணும்னு நினைச்சுதான் நான் அத்தனை வேண்டுகோள் வச்சேன். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டிய சாமி. இனிமே இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். என்ன பெரியாண்டி மேடம், என்ன கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கு? இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர்ப்பா. ஓ, அப்ப நிறையவே வரட்டும் பெரியாண்டி மேடம். என்ன மேடம் மேடம்னு கூப்பிட்டு இருக்க? அதான் கல்யாணமே முடிவாயிடுச்சுல்ல. வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுங்க மாப்ள. சரிங்க அத்தை. அம்மா அம்மா, என்னம்மா உங்க முகத்தை பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குமா? பிபி கிபி ஏறிச்சாமா? நான் வேணா போய் மாத்திரை கொண்டு வருவாமா? கொன்னுடுவேன் கொன்னு. இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது பிபி ஏறாதா? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. அம்மா, எல்லாத்துக்குமே அந்த இளமதி தாமா காரணம். அவ மேல இருக்க காதல் தான் இப்படி எல்லாம் அவனை யோசிக்க வைக்குதுமா. இல்லனா பரமனை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? பத்தா குறைக்கு அந்த காந்திமதி அத்தனை கூப்பிடுங்க லொத்தனை கூப்பிடுங்கன்னு ஓவரா அலட்டிட்டு திரிறா. இந்த தொல்லையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு போய் சம்பந்தியா இப்படி ஒரு ஆளா வரணும்னு தோணுதுமா. சே, பரமனையே என் காலை சுத்தி வர நாயாதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏதோ வாய் வார்த்தைக்கு என் புள்ள மாதிரின்னு சொன்னா அவன் என் புள்ளை ஆயிடுவானா? சம்மந்தியாமல்ல சம்மந்தி. யாருக்கு யார் சம்மந்தி? அம்மா, போற போக பார்த்தா பரம உங்க பேச்சே கேட்க மாட்டானோன்னு பயமா இருக்குமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பரம இன்னைக்கு வேணா இந்த பிரச்சனையில ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இன்னும் கல்யாணம் முடிவாகணும். அந்த நேரத்துல பரம போய் இளமதி கழுத்துல தாலி கட்டினாதானே அது கல்யாணம். அப்படி நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். இங்கதானே எங்கேயோ இருந்தா. பாஸ் ப்ரோ, என்னங்க அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல கண்ணை தொடங்குங்க. பிரியா, பிரியா. ஐயோ, என்னங்க இப்படி அழுதுகிட்டு? பரமா, பிரியா மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன் பரமா. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது பிரியா கூட சேர்த்து வைங்க பரமா, சேர்த்து வைங்க பரமா. ஐயோ பிரதர், பிரதர் இங்க பாருங்க, ஆம்பளை புள்ள நீங்க இப்படி குழந்தை மாதிரி அழலாமா? கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்க பாஸ். இன்னைக்கு நான் என் சண்டை கோழி கூட ஒன்று சேர்ந்துருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க பிரியா தாங்க. அவங்க மட்டும் அப்படி ஒரு ஐடியா கொடுத்து இளமதி மனசுக்குள்ள இருக்கிற காதலை தூண்டி வெளியே கொண்டு வரலன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் என் காதல் சக்சஸ் ஆயிருக்காதுங்க. அந்த நன்றி எப்பவும் என் மனசுக்குள்ள இருக்கும். அதனால உங்க லவ்வும் இதே மாதிரி சேரணுங்கிறதான் என்னோட அடுத்த வேலையே. நிச்சயமா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன், நீங்க கவலையே படாதீங்க. புரியுது பரமா. நீங்க அவ்வளவு தூரம் பிரியா அப்பா கிட்ட பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறமா கூட
அவரு ரொம்ப கோவமா பிரியாவை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அவளுக்கு மட்டும் வேற இடத்துல கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயா என்னங்க நீங்க அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, நீங்க பிரியாவை தான் கல்யாணம் பண்ண போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் என் மனசார சொல்றேன். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு கைமாறா நான் பிரியாவுக்கு இதை பண்ணியே தீரணும். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நானும் நம்பிக்கையா காத்திருக்கேன். பிரியாவை பார்த்துக்கோங்க. சரி சரி, தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம். சரி பரமா, ரொம்ப சந்தோஷம். உன்னோட விருப்பப்படியே இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பெருந்தன்மை தானம்மா காரணம். நீங்க வேண்டான்னு சொல்லியிருந்தா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. உன் விருப்பத்துக்கு நான் எப்படிப்பா தடை சொல்லுவேன்? எனக்கு அதான் வேணும். இளமதி பார்க்கதான் பரம ஆளு முரடனா இருப்பானே தவிர அவன் ரொம்ப நல்ல பையன். அவனை நல்லபடியா நீதாம்மா பாத்துக்கணும். சரிங்கம்மா. சரி, நான் வரேன். சரி பரமா, நான் கிளம்புறேன். சரிம்மா. அப்ப கிளம்பலாமா? அம்மா, நானும் கிளம்புறேன். என்ன மாப்ள, அதுக்குள்ள கிளம்பி இளமதி வீட்டுக்கு போறியா? கிண்டல் பண்ணீங்க, கொன்றுவேன். நான் போறது அந்த ரிஷியை பார்க்கறதுக்கு. இப்ப போய் எதுக்குப்பா அவனை பாத்துக்கிட்டு? அம்மா, இளமதி வீட்டுல தனியா இருந்தப்போ அந்த ராஸ்கல் என்ன பண்ணான் தெரியுமா? என்னாச்சு இளமதி? நீ எதுவும் சொல்லவே இல்ல. அந்த பொறுக்கி நம்ம வீட்டுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாமா? பரமன் தான் வந்து அவனை அடிச்சு விரட்டினான். ஏன் தான் அவன் இப்படி அநியாயம் பண்றானே தெரியலையே. நீங்க கலாமா இருக்கும்போதே இதை சொல்லி அவனை 2ல 1 பார்த்திருக்கணும். இல்லம்மா, இது தேவையில்லாம அவங்க வரைக்கும் கொண்டு போக வேணாம் தான் நான் நினைச்சேன். தேவையில்லாம அவங்க வேற டென்ஷன் ஆவாங்க. அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். அதான் இப்போ அவங்க கிளம்பிட்டாங்கல்ல, நான் அவனை போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஐயோ, அவன் ரொம்ப மோசமான ஆளு தம்பி. அவனோட விஷயத்துல நாம தலையிட வேணாம். நாம கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம். என்னம்மா பேசுற நீ? அவன் நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து அசிங்கமா நடந்துக்கிறான். ஒதுங்கி இருக்க சொல்ற? இது ரொம்ப தப்புமா. அவனை உண்டல்லன்னு ஆக்கியே தீரணும். பரமா, நம்ம பயந்து ஒதுங்கதான் அவன் தலைக்கு மேல ஏறான். அவனை 2 தட்டு தட்டி போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு வா பரமா. நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நான் இங்க இருந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். நீ அவனை அடிச்சு துவைச்சு அங்க இழுத்துட்டு வா. அவனை இன்னைக்கு லாக்அப்ல உட்கார வைக்காம விடக்கூடாது பரமா. ஏய், என்னடி நீ? மாப்பிள்ளை பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காரு, நீ வேற கொம்பு சீவி விடுற. வேற என்னமா பண்ண சொல்ற? தப்பு பண்றவங்களை கண்டுக்காம விட்டா தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. தட்டி கேட்கதாமா வேணும். நம்ம மாப்பிள்ள சும்மாவே தட்டி கேட்பான். தங்கச்சி வேற ஸ்ட்ராங்கா சொல்லிருச்சு. அதனால ரிஷிய நல்ல தட்டுன்னு தட்டி கேட்க போறோம் பாரு.